Taste the Daily. அவருடைய தந்தைக்கு தபால் தலையில் இருந்த அக்கறை மாணவர்களுடைய கல்வியில். நன்றி நன்றி மணிகண்டன் சார். என்னன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசை கேட்டா எங்களுக்கு அவங்க காசு கொடுக்கலங்கிறாங்க. அவங்கள கேட்டா நீங்க கையெழுத்து போட்டீங்களா, ஏன் எங்களுடைய இந்த திட்டத்துக்கு நீங்க வந்து இங்க அமல்படுத்த மாட்டீங்கிறாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு 1.5 கோடி ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்களா சார் தமிழக அரசு? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. எனக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஆவடி குமார் அவர்கள் பேசினாங்க. அவர் வந்து சார் கொஞ்சம் எக்கோ வருது பாருங்க. அதாவது வேற நீங்க எதிர்கட்சியில இருந்தா கூட கொஞ்சமாவது மனசாட்சி, அவருடைய வயதுக்கு ஏற்ற அளவுக்கு மனசாட்சியோட பேசணுங்க. அதை விட்டுட்டு மனசாட்சி வீட்டுல இருந்து கிளம்புறப்பயே கழட்டி வச்சுட்டு வந்துதான் உங்க ஸ்டுடியோல வந்து உட்காந்து பேசுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதியோட மகன் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இது பொற்கால ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அனைவரும் பார்த்து பொறாமைப்படும் நல்லாட்சி அப்படின்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. கனடா போன்ற மேல் நாடுகளுக்கு ரோல் மாடலாக திகழும் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடரக்கூடாதான்னு தமிழக மக்கள் எல்லாம் ஏங்குறாங்க, இந்தியாவே பார்த்து ஏங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எதையுமே பார்க்காம கேட்காம அனுபவிக்காம மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வந்து அண்ணன் இப்படிலாம் வந்து உண்மைக்கு மாறா பேசுறாரு அப்படிங்கிறப்ப உள்ளபடியே ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நீங்க இந்த அரசாங்கத்தை இதை பத்தி கேட்டீங்க சார். அவங்க வந்து மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே மிக தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கத்தான் நாங்க இது பண்ண முடியுங்கிறப்ப அதை ஒத்துக்கிட்டு இவங்க கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அரசியல் காரணத்துக்காக இங்க எல்லாருமே அப்படித்தானே பண்ணுவாங்க. எல்லா இதுக்கும் முதல்ல கையெழுத்து போட்டுருவாங்க, அப்புறம் அதை அப்படியே அந்த பெட்டி அடிச்சு நாங்க போடலைங்க அப்படின்னு மக்களை ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி கையெழுத்து ஒத்தி போட்டுட்டு இப்ப நாடகம் பண்றதுனால இந்த பிரச்சனை. அதனால இதுல மத்திய அரசு பெரிய அளவுல குறை சொல்ல முடியாது. ஆனாலும் குத்தி மீறிக்கெல்லாம் பாராளுமன்றத்தை வந்து நீங்க முடக்குறீங்களா, அந்த மாதிரி இது முடக்கிறதுக்கு என்னங்க எங்க படிச்சு அந்த பசங்க என்ன பண்ண போறாங்க? அத அரசு பள்ளியில படிச்சு அவங்க என்ன பண்ண போறானுங்க? அக்கா தங்கிங்க எல்லாம் வந்து நல்லா ஃபேஸ் ஸ்கிரீன் போட்டு நல்லா படம் இருக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க. அண்ணன் துரைமுருகன் சொன்ன மாதிரி மொபைல ரீசார்ஜ் பண்ணிட்டு யார்கிட்ட வேணும் ஜாலியா பேசுறதுக்கு இந்த அரசாங்கம் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குது. இந்த பசங்களுக்கு என்ன குறைச்சலுங்க? உலக தரத்துல ஓட்டை உடசல் இல்லாத அற்புதமான ஏசி பஸ் ஓசியா கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன கேடுங்க? அப்பா பிடிக்கிறதுக்கு டெட்ரா புது வகை மதுவை வந்து அறிமுகம் போறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை பயன்படுத்தியே பே பண்ணலாம், இல்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கூட நீங்க வந்து பே பண்ணலாங்க. புரியுது மணிகண்டன் சார், புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். உங்களுடைய ஆடியோல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு திரும்ப மணிகண்டன் சார் பிஜேபி அண்ணா சாரா கனரா சார் குற்றச்சாட்டை வச்சுதான் இல்ல சார், இங்க பாருங்க, அவர் வேணும்னே டைம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு சார். இல்ல கனரா சார், நன்றி. உங்களுடைய ஆட்சியில நீங்க ஆவணங்களை மாத்துனீங்க, அந்த ஆவணங்களை சரியா நீதி சார், இது அவரோட நேரம் சார். நான் அவருக்கு நேரம் கொடுக்கணும் சார். மணிகண்டன் சார், இப்ப என்னன்னா பள்ளி கல்வித்துறையும் சரி மத்திய அரசும் சரி, இல்ல தமிழக அரசுன்னே வச்சுக்கிறோமே, பள்ளி கல்வித்துறை சரியா செயல்படல அப்படிங்கறதாவது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்ல மறுபடியும் மத்திய அரசுன்னு காரணம் காமிக்கிறதுக்காக மட்டுமே இதையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களா? மனோஜ், பொன் வில்சனும் நம்ம இவரு குமாரனும் பாத்தீங்கன்னா ஒரு சார்பு எடுத்துட்டு உண்மைக்கு மாறா பொய்ய பேசுறாங்க. நான் திரு கனகராஜ் அவர்கள் சொன்னதை நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன். 24 மணி நேரமும் தூங்காம செயல்படுற 4 அமைச்சர்கள்ல நம்ம அன்பில் மகேஷ் பொய்மொழியா அவரு வந்து ஒருவர் அப்படிங்கிறது நான் 100% ஏற்கிறேன். 2021 ஆட்சிக்கு வந்தப்ப வெறும் 1200 இடத்துல மட்டுமே இருந்த அமைப்பை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் சுற்றுப்பயணம் செஞ்சு ஏறத்தாழ இன்னைக்கு 6000 அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப அவர் உள்ளபடியே உடல் தகுதிக்கு மீறி வயதுக்கு மீறி அவர் உழைக்கிறார் அப்படிங்கறத ஏத்துக்கிறேன். ஏன்னா 2021 உதயநிதி ரசிகர் மன்றம் வெறும் 1200 தான் இருந்தது.
ஆனா ரசிகர் மன்றத்தோட தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு 6000 ரசிகர் மன்றத்தை தமிழகம் முழுக்க அவர் உருவாக்கி சார் இருக்காரு. நான் அமைச்சரா அவருடைய செயல்பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். மனுஷனா அவர் சொல்றாரு. உதயநிதி ரசிகர் மன்றத்தோட தலைவர்னாலதான் அமைச்சராக்கப்பட்ட அந்த வேலையை முழு நேரமும் நடுவுல ஓய்வு கிடைக்கிறப்ப போன பகுத்து வேணா தலைமைச் செயலகத்துல இதெல்லாம் பார்த்தாரு. நான் ஒண்ணு இதை சொல்லிட்டேங்க தயவு செஞ்சு. அதாவது தமிழகம் வந்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி மாநிலமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முழு முதல் காரணம் கர்ம வீரர் காமராஜர். அந்த காலத்துல பள்ளிக்கூடத்தை திறந்தா பிள்ளைங்க படிக்க வரல அப்படின்னு சொன்னா அவங்களை எப்படி படிக்க வைக்கிறது, பசியோட படிக்க மாட்டாங்கன்னு மதிய உணவு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து புரட்சி தலைவர் மதிய உணவுங்கிறது இன்னும் போஷாக்கான உணவா மாற்று சத்துணவு கொண்டாங்க. புரட்சி தலைவர் காலத்துல தான் அதிக மருத்துவ கல்லூரிகள் அதிக மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. புரட்சி தலைவர் காலத்துலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டுல அதிவேகமா வந்துச்சு. போற பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. புரியுது மணிகண்டன் சார். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். மணிகண்டன் சார் ரொம்ப சுருக்கமாக இறுதிக்கிறத வச்சிருங்க. இதே மாதிரியே பள்ளி கல்வித்துறையில தினந்தோறும் இதே மாதிரி ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வந்துட்டு இருந்ததுன்னா என்ன நிலைமைக்கு ஆகும் பள்ளி கல்வித்துறை? அதாவது அதிமுக ஆட்சியில எப்படி புரட்சி தலைவி காலத்திலையும் புரட்சி தலைவர் காலத்திலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல 7.5% வரலாற்று ஒதுக்கீடு இந்த மாதிரி தொடர்ந்து அந்த குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைக்கிள், புரட்சி தலைவர் காலத்துல பாத்தீங்கன்னா செருப்பு, பிள்ளைங்க வந்து சுகாதாரமா இருக்கணுங்கிறதுக்கு பல்பொடி, லேப்டாப், இந்த மாதிரி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்த அதிமுக ஆட்சி எங்க? படிக்க சொன்ன காமராஜ் எங்க? குடிக்க சொன்ன கருணாநிதி எங்க? அதாவதுங்க ஒரு ஆட்சி அப்படின்னா அதோட 4 கூறுகளை மட்டும் சொல்லிடுறேன். சிறப்பான சட்ட ஒழுங்கு இருக்கணும், மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கணும், பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கை மக்கள் இருக்கணும், வேலை வாய்ப்பு வந்து பல்கி பெருகணும். இதுல எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்தது. தமிழகத்துல படிக்க கூடாது, படிச்சு யாரும் புத்திசாலி ஆகக்கூடாதுன்னா சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்து பாலாக்கினாரு அப்பா. இந்த பிள்ளைங்களா படிக்காம இப்படியே இருக்கணும் அப்படிங்கறது அவங்களோட தொலைநோக்கு திட்டம். படிச்சா அவங்களுக்கு பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு வரும். கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டா ஒரு நிமிஷம் நம்ம ஆட்சியில் இருக்க முடியாதுங்கிற அச்சம். அதனால வந்து அந்த பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு சீரழிக்கணுமோ, போன பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்த திரு K.A. செங்கோட்டையனுக்கு தமிழகத்துல தெரியாத ஒரு ஸ்கூல் கூட கிடையாது. தினமும் 10 ஸ்கூலுக்கு விசிட் பண்ணுவாரு. போய் நலத்திட்டங்களை பார்த்தாரு, டாய்லெட் சரியா கட்டியிருக்கான்னு பார்த்தாரு, பைப்ல தண்ணி வருதான்னு பார்த்தாரு, பிள்ளைகளுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின்லாம் இருக்குதான்னு பார்த்தாரு. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா இருந்துகிட்டு அந்த வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்ப எப்பயாவது சும்மா பார்ட் டைம் ஜாபா கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறவரு இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த கேடு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 வங்காள விரிகுடாவில் தூக்கி எறிவார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி. வேண்டும் சாமி, மீண்டும் சாமி, எல்லை சாமி, எல்லோரையும் காக்க வந்த எடப்பாடி பழனிசாமி. நன்றி சார்.